இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல அக்கா கல்யாணத்துக்கு காசு வேணும்னு கடன் வாங்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தி இவ லவ் பண்றவன் கூட ஓடி போய் இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதே மாதிரி எங்க வீட்டு பொண்ணுக்கு நாங்க பார்த்த மாப்பிளைய கல்யாணத்தை நிறுத்த வச்சு அவனை தனிமையில போய் கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்துருக்கான் பொண்ணு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? இல்ல இவ இப்படி இருக்கிறதுனால ஏதாவது லாபம் கிடைக்குதுன்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறியா? பேசுறீங்க. யாரும் இல்லாத நேரத்துல தனியா போய் பாக்குற அளவுக்கு உன் பொண்ணுக்கும் அந்த கதிருக்கும் என்னையா தொடர்பு? எங்க விட்டு பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி அதே பணக்கார மாப்பிளைய பாக்குறதுக்கு இவ கெஸ்ட் ஹவுஸ் போயிருக்கா. இந்த வயசான காலத்துல வசதியான வாழ்க்கை வேணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஏதாவது கிடைக்குங்கிறதுனால அந்த பக்கம் மாறிட்டியா பாலு? இதெல்லாம் இவளா பண்றாளா இல்ல நீயும் இவளும் சேர்ந்து குடும்பமா பிளான் பண்ணி பண்றீங்க? பாலு, இவன் மட்டும்தான் அவங்க வீட்டுல இப்படியா இல்ல அவங்க அம்மாவும் அப்படிதானா? ஏய் 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 எவ்வளவு தைரியம் இருந்தா அண்ணன் மேலே கை வைப்ப? அடிக்காதடா. என்ன நடக்குது? என்னென்ன பிரச்சனை முதல்ல எனக்கு சொல்லுங்க. பாத்தியானே நமக்கு பின்னாடி இருந்துகிட்டு அவளுக்கு இவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்ன? இப்போ எல்லார் முன்னாடியும் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறான் பாருங்க. நிஜமா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுண்ணே. சொல்லுங்கண்ணே, என்ன நடக்குது இங்க? கர்ணா, உன் பொண்டாட்டி உன் உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக நம்ம சித்ராவோட உயிரை பணைய வச்சிருக்கா. இது எதுவுமே உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன டேய், இதெல்லாம் நீ கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போது நடந்ததா? இதெல்லாம் தெரிஞ்சு ஏன்டா எங்க கிட்ட சொல்லல? அண்ணா, இவனுக்கு நம்ம மேல பாசமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இவனோட பாசம்லாம் இதோ நிக்கிறாள இவன் பொண்டாட்டி மேலதான். சரியான சுயநலவாதின. யாரும் இல்லாத இவனை கொண்டு வந்து நாம வளர்த்ததுக்கு நல்ல மரியாதையும் பாசமும் கொடுத்துட்டானே நம்ம கர்ணா. நம்ம மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு நடிச்சு இவனுக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கிட்டானே.